தமிழக அரசியல் தற்பொழுது உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இன்னும் உறுதியாகாத நிலை தொடர்கின்றது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு பட்டியல் இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது என ஆளுநர் தெளிவுபடுத்தியதால் விஜய் தலைமையிலான தாவேகா தீவிர ஆதரவு வேட்டையில் இறங்கியுள்ளது. இந்த சூழலில் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் சாத்தியம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சியின் எம்எல்ஏக்களிடம் முக்கிய ஆலோசனைகள் நடத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் கோடிகளை கொடுத்தாலும் மனம் தளர வேண்டாம், விஜயின் புகைப்படத்தை பார்த்து நம்பிக்கையுடன் இருங்கள், நேர்மையாக செயல்படுங்கள், நல்லதே நடக்கும் என்று அவர் உறுதியளித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விரைவில் தாவேகாவுடன் இணைய வாய்ப்பு உள்ளது என்ற தகவல்களும் எம்எல்ஏக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா சார்பில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவு கோரி அதிகாரப்பூர்வமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. காங்கிரஸ் ஏற்கனவே தனது 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை வழங்கிய நிலையில் மீதமுள்ள பெரும்பான்மைக்காக இடதுசாரி மற்றும் விசிக கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. இந்த 3 கட்சிகளும் தலா 2 எம்எல்ஏக்களை கொண்டாலும் அவர்களின் ஆதரவு கிடைத்தால் தாவேகா எளிதில் பெரும்பான்மையை எட்டும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் இன்று நடைபெறும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவசர ஆலோசனை கூட்டங்கள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது. சென்னையில் நடைபெறும் இந்த கூட்டங்களின் முடிவுகள் மீது அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த அரசியல் சூழலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் முக்கியமான அறிவுரையை வழங்கியுள்ளார். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவு செய்யுங்கள், நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் திமுகவிற்கு ஏற்றதே என்று அவர் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கருத்து கூட்டணி கட்சிகளுக்கு சுதந்திரமான முடிவெடுக்கும் வாய்ப்பு அளித்தாலும் அரசியல் எதிர்காலம் குறித்த சிந்தனையையும் அதிகரித்துள்ளது. தமிழக அரசியலில் தற்பொழுது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பு முனையில் நிற்கின்றது. விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைக்குமா அல்லது கடைசி நேரத்தில் புதிய கூட்டணிகள் உருவாகுமா? இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களின் முடிவுகள் அடுத்த சில மணி நேரத்தில் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.